அனைவருக்கும் இனிய முகமன். இன்றைய எமது விடியலில் ஈரான் அமெரிக்கா தொடர்பான ஒரு சிறிய செய்தியினை பார்க்கலாம் என நினைக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்தம் எந்த நேரத்தில், எந்த நிமிடத்தில், எந்த பகலில் இரவில் இடம்பெற இருக்கின்றது, ஆரம்பமாக இருக்கின்றது என்பதனை உலகம் மிக கவனமாக அவதானித்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்களும் இந்த பதிவினை தருகின்றோம். அன்பானவர்களே, ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் இடம்பெறக்கூடாது என்பதே உலக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு யுத்தம் இடம்பெறுமானால் மத்திய கிழக்கு மிகப்பெரிய பிரளயம், யுத்த அனர்த்தங்கள் பரவலாக கூடும் என்ற ஒரு அச்சமும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த யுத்தத்தை தவிர்த்து கொள்ளுமாறு சவுதி அரேபியாவும் துருக்கியும் வேண்டுகோள் விடுத்த வண்ணமே இருக்கின்றன. ஆனாலும் இரண்டு நாடுகளும் தங்களுடைய தன்மான பிரச்சனை என்ற அடிப்படையிலேயே ஏட்டிக்கு போட்டியாக யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவர்களுடைய ஊடகங்களின் செய்திகளும் குரல்களும் இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். என்ற போதிலும் இரு நாடுகளினதும் பலத்தை உலகத்துக்கு காண்பிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அவர்கள் இதை எண்ணிக்கொண்டார்கள் போலும். ஆனாலும் யுத்தம் என்பது, போர் என்பது எந்த அளவு அழிவினை, குறிப்பாக மனித பேரவலத்தினை ஏற்படும் என்பது கடந்த கால யுத்த நிகழ்வுகளில் இருந்து நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். காசா இஸ்ரேல் யுத்தம் முடிந்த கையோடு இந்த யுத்தமும் ஆரம்பமாகுமோ என்ற அச்சத்தில் குறிப்பாக முஸ்லிம் உலகம் இருந்து கொண்டிருப்பதனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இத்தகைய செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளைய பொழுதில் என்ன நடைபெறும், இன்றைய நிமிடங்களில் என்ன செய்திகள் வரும் என்பதனை அவதானித்து உங்களுக்கான ஒரு செய்தி தொகுப்பினை தருவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.